ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 2 கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதம் 27. தம் தத்ர கஷ்சின் நிருபதைவ சோதித்தோ கிராஹோ பலியாம்ச்சரேன ருஷாக்ரஹீத் யத்ருச்ய ஏவம் வியசனம் கதோ கஜோ யதா பலம் சோ அதிபலோ விச்சக்ரமே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தம் அதை கஜேந்திரனை, தத்ர அங்கு, அதாவது நேரில், கஷ்சித் யாரோ ஒருவர், நிர்ப ராஜனே, தெய்வச்சோதித விதியால் தூண்டப்பட்டு, கிராக முதலை, பலியான் மிகவும் பலம் வாய்ந்த, சரேன அதன் காலை, ருஷா கோபத்துடன், அக்ரஹித் கவ்விக்கொண்டது, எத்ருச்சயா விதிப்பயனாய் விளையும், ஏவம் இத்தகைய வியசனம் ஒரு ஆபத்தான நிலையை, கத அடையப்பெற்று, கஜ அந்த யானை, யதா பலம் அதன் பலத்திற்கு இணங்க, ச அது, அதிபலோ பெருமுயற்சியுடன், விச்சக்கிரமே வெளியேற முயற்சி செய்தது. டிரான்ஸ்லேஷன். ராஜனே, விதியின் ஏற்பாட்டால் பலம் வாய்ந்த முதலையொன்று அந்த யானை மீது கோபம் கொண்டு நீருக்குள் யானையின் காலை கவ்விக்கொண்டது. சந்தேகமில்லாமல் யானை பலசாலிதான். விதியால் அனுப்பப்பட்ட இந்த அபாயத்திலிருந்து விடுபட அந்த யானைகளின் தலைவன் தன்னால் இயன்றவரை முயற்சி செய்தது. பதம் 28. ததா தூரம் யூதபதிம் கரேனவோ விக்ருஷ்யமானம் தரசா பலீயசா விசுக்ருசேர் தீனதியோ அபரே கஜோ பார்ஷ்ணே கிரகாஸ்தாரயிதும் ந ச அசகன். வேர்ட் பை வேர்ட் மீனிங். ததா பிறகு, ஆதூரம் அந்த கடுமையான சூழ்நிலையில், யூதபதிம் யானைகளின் தலைவனை, கரேனவ அதன் மனைவிகள், விஸ்ருக்ஷ்யமானாம் தாக்கப்பட்டு, தரசா பலத்தினால், பலியசா முதலையின் பலத்தால், விசுக்ருஷு பிளரத் துவங்கின, தீனதியா புத்தியில் தாழ்ந்தவையாக இருந்த, அப்பரே மற்ற, கஜா யானைகள், பார்ஷ்ணி கிரகா பின்னாலிருந்து அதை பற்றி, தாரையிதும் விடுவிக்க, நா இல்லை, ச தவிரவும், அச்சகன் முடிந்து. டிரான்ஸ்லேஷன். அதன் பிறகு கஜேந்திரனின் அந்த ஆபத்து சூழ்நிலையை கண்ட அதன் மனைவிகள் மிக மிக வருத்தமடைந்து தீனமாக பிளிரத் துவங்கின. மற்ற யானைகள் கஜேந்திரனுக்கு உதவ விரும்பின. ஆனால் முதலையின் பெரும் பலத்தின் காரணத்தினால் பின்புறத்திலிருந்து யானையை பற்றி இழுப்பதன் மூலம் அந்த கஜேந்திரனை பின்னால் நின்ற யானைகளால் காப்பாற்ற முடியவில்லை. பதம் 29. நியுத்யதோர் ஏவம் இபேந்திர நக்ரயோர் விஷுர்ஷதோர் அந்தரதோ பகிர்மித சமாசஹஸ்ரம் வியகமம் மஹீபதே சப்ராணயோச்சித்ரம் அமம்சத அமரா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். நியுக்தையோ சண்டை செய்து, ஏவம் இவ்விதமாக, இப்ப இந்திர யானையின், நக்ரயோ மற்றும் முதலையும், விஹர்ஷதோ இழுத்தவாறு, அந்தரத் நீரினுள், பகி நீருக்கு வெளியில், மித ஒன்றையொன்று, சமா ஆண்டுகள், சகசிரம் 1000, வியகமம் கழிந்தது, மஹீபதே ராஜனே, சுப்ரணாயோ இரண்டும் உயிரோடு, சித்திரம் அற்புதம், அமம்சத கருதினர், அமரா தேவர்கள். டிரான்ஸ்லேஷன். ராஜனே, இவ்விதமாக யானையும் முதலையும்
1000 ஆண்டுகளாக நீருக்குள்ளேயும் நீருக்கு வெளியேயும் ஒன்றையொன்று இழுத்தவாறு சண்டை செய்தது. இந்த யுத்தத்தை கண்ணுற்ற தேவர்கள் மிகவும் ஆச்சரியம் அடைந்தார்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 2 கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதங்கள் 27, 28, 29 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய்.